ஒரு இன்ஜின்குள்ள என்னதான் இருக்குங்கிறத பார்ப்போம். இன்ஜின் அப்படின்னு சொன்னாவே அது வந்து ஒரு சிலிண்டரா இருக்கும். அந்த சிலிண்டருக்குள்ள தான் நம்ம பிஸ்டனை வைக்க முடியும். சோ இந்த பிஸ்டன் வந்து அந்த சிலிண்டருக்குள்ள மேலேயும் கீழே இப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். இந்த பிஸ்டன் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கும்னா கீழே வந்து கிராங்க் ஷாஃப்ட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த கிராங்க் ஷாஃப்டே வந்து தான் ஒரு டைம் செயின் மூலியமாவோ இல்ல ஒரு புஷ் ராடோ இது மூலியமா மேல கேம் ஷாஃப்ட் அப்படிங்கறதோட கனெக்ட் ஆயிருக்கும். கேம் ஷாஃப்ட்ல இருக்கிற வால்வ்ஸை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். சோ இது எல்லாமே ஒரு கனெக்டட் ஃபங்க்ஷன் தான். இந்த வால்வ் தான் வந்து இன்டேக் அண்ட் அவுட் டேக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பண்ணும். ஃபியூவல் ஏரை வந்து உள்ள எடுத்து விடும். அது வந்து கம்பஷன், அதாவது எரிஞ்சு வெடிச்ச அப்புறமா அதுல இருந்து வர புகையை வந்து வெளியே அனுப்புறதுக்கு எக்ஸாஸ்ட் வால்வ் அப்படிங்கிறதுல வந்து வெளியே போயிடும். சோ அடுத்து இந்த கம்பஷன் நடக்கிறதுக்கு, அதாவது இந்த பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும். அதுதான் ஸ்பார்க் பிளக். அது வந்து இந்த கம்பஷன் நடக்கிறதுக்கு, ஒரு பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு ஒரு ஸ்பார்க்கை போடும். அடுத்து ஃபியூல் இன்ஜெக்டர். நம்ம த்ராட்டில் கொடுக்கும்போது எவ்வளவு ஃபியூல் போணும் அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணும். சோ ஒரு இன்ஜின் அப்படின்னு சொன்னாவே மொத்தமா ஒரு 8 ல இருந்து 10 காம்போனன்ட்ஸ் தான் ஒரு இன்ஜின்குள்ள இருக்கு. இந்த 10 காம்போனன்ட்ஸும் ரொம்ப கிளியரா எப்படி எல்லாம் வேலை செய்யுதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் டிஜே. நன்றி.